இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படிப்பட்டதாக இருக்குது. அது ப்ரெஷராக இருக்குதா, ஜாடமாடையாக இருக்குதா, நேரடியாக இருக்குதா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இன்றைக்கி பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. அதில் வந்து நம்ம குழப்பம். அவர் வந்து ஈஸியாக போய் அக்சஸ் பண்ணிட்டு வந்துட முடியுங்கிறது இல்லை. அவரை வந்து கண்கொத்தி பாம்பாக பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன போல் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் மண்டபத்தில் கீழே விழுந்தா கூட அதை வந்து பெருசாக நியூஸ் ஆகிருக்கான காத்திருக்கேன். அப்போ வந்து இவர் வந்து 2-3 தடவை ட்ரை பண்ணுவோம், இது கதைக்கு அவ்வளோ நம்ம அடுத்த வேலை பார்ப்போங்க தான் கிளம்பியிருக்காரு. ஸோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்ததா அப்படின்னா இன்டெரக்டாக இருந்திருக்கும். டேரெக்டாக டிஎம்கேலேருந்து யாராவது வந்து பாருன்னு சொல்கிறாங்க, ஏடிஎம்கே நீங்கள் போங்க தம்பி நாங்கள் கூட கொஞ்சம், அதெல்லாம் கற்பனை. பட் வந்து அவர் என்ன ஒரு அன்வான்ட் சிச்சுவேஷன் இது நடக்கக்கூடாது. ஏன்னா ஒன்று பெரிய மாற்ற முடியாத ஒரு பெரும் துயரம் நடந்துருச்சு. இன்னும் ஒரு சின்ன சம்பவம் கூட நடந்தால் இப்போ ஒரு பெரிய அந்த துரதிர்ஷ்டத்தில் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்ன, இந்த 41 மரணத்தில் வந்து திரு விஜய குற்றஞ்சாட்டுறக்கான ஆள் கம்மி. உங்களால் தாங்க 41 பேர் போயிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை, அவரை பார்க்க வந்ததுனால போனாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர விஜய் காரணம்னு யாரும் சொல்ல, அந்த குடும்பத்தினர் உட்பட. ஆனால் நாளைக்கு இன்னொரு சின்ன சம்பவம் நடந்தால் அது விஜயோட அஜாக்கிரதையாக பார்க்கக்கூடாது. என்னங்க நீங்கள் போராடம் போனால் ஒவ்வொரு பிரச்சனை. ஏற்கனவே மாநாட்டுக்கு போனவங்களே 2 பேர் இருந்தாங்க, அதை நம்ம மறந்துடக்கூடாது. மாநாட்டுக்கு போனவங்க, அவருடைய முதல் விக்கிரவாண்டி மாநாடு போனவங்க 2 பேர் இருந்தாங்க, ஆக்சிடென்ட்டில் இருந்தாங்க. அப்புறம் திருச்சியிலே வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து மதுரையில் வந்து ஒருத்தர் தூக்கி எரிஞ்சு போட்டு போனாங்க. அப்போ என்னங்க இது வந்து உலகத்தில் இல்லாத தலைவராக நீங்கள் அப்படின்னு இவருக்கு எகென்ஸ்டாக போயிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் அவர் வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும்னு பார்க்குறாரு. ஸோ ப்ரெஷர் இருந்திருக்குமான்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்கிறது ஹானஸ்டான பதில்.